அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, 10 மிருகங்கள் சுவர்க்கம் போகும். 10 அனிமல்ஸ். முதலாவது புராக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜ் கூட்டிக் கொண்டு போன வாகனம், அதாவது ஒரு மிருகம். இது குதிரையை விட கொஞ்சம் சிறியது, கழுதையை விட கொஞ்சம் பெரியது. இது சுவர்க்கம் போகும். ரெண்டாவது ஹுசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கழுதை, இதுவும் சுவர்க்கம் போகும், பூர்வா. மூணாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டகம், கல்லு மலையால் வந்த ஒட்டகம், அந்த ஒட்டகம் அதன் குட்டி, இது ரெண்டும் சுவர்க்கம் போகும். நாலாவது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த ஒரு எறும்பு. எப்படி என்றால், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமோட படம் வந்த பொழுது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து கூறியது, எல்லாரும் உங்களோட வீடுகளுக்கு போய்க்கோங்க, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமோட படம் வருகுது, அவங்களுக்கு தெரியாமலே நீங்கள் எல்லாரும் மிரிப்பட்டு சாகுவீங்க. இந்த அறிவுரையை கூறிய அந்த எறும்பும் சுவர்க்கம் போகும். அஞ்சாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழுங்கிய ஹூத் மீன், இதுவும் சுவர்க்கம் போகும். ஆறாவது குகைவாசிகளோடு தூங்கிய அந்த நாய், 300 வருஷம் தூங்கிய நாயும் சுவர்க்கம் போகும். ஏழாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுக்கு விருந்துக்காக வேண்டிய அறுத்த மாடு, இந்த மாடும் சுவர்க்கம் போகும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாமோட கூட்டத்தை அழிக்க சொன்னார். இந்த டைமில் 3 மலக்குமார்கள் அல்லது 4 மலக்குமார்கள் மனித உருவத்தில் வந்தாங்க. அந்த லூத் அலைஹிஸ்ஸலாமோட காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேறு ஊரில் வாழ்ந்தாங்க. முதல்ல அந்த மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வீட்டுக்கு தான் போனாங்க. அந்த டைமில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மாட்டை அறுத்தார்கள், அந்த மாடும் சுவர்க்கம் போகும். எட்டாவது அன்பார்ந்தவர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கப்படும் பொழுது சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆடு இறக்கப்பட்டது, அந்த ஆடும் சுவர்க்கம் போகும். ஒன்பதாவது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஹுது பறவை, இதுவும் சுவர்க்கம் போகும். பத்தாவது பனு இஸ்ரவேலர்கள் ஒரு மாட்டை அறுத்தாங்க. எப்படி என்றால், அந்த காலத்தில் ஒரு மனிதன் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார். யார் கொலையாளி, யார் கொலை செய்தாருன்னு தெரியாது. அந்த டைமில் ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டின் மாமிசத்தை கொலை செய்யப்பட்ட மனிதன் மீது போட்டு அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாங்க. அந்த அறுக்கப்பட்ட மாடும் சுவர்க்கம் போகும்.